ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பைடர்மேன் 3 படத்தோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 அப்டேட் இருக்குது. ஒவ்வொரு அப்டேட்டாக வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் டெர்டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வர அந்த டெர்டெவில் சீரிஸோட ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி காக்ஸ். ஸோ அந்த சார்லி காக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆக்டர் ஸ்பைடர்மேன் 3 படத்தில் அப்பியர் ஆக போகிறாராம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ஆக்டர் தான் அப்பியர் ஆக போகிறாரு. பட் டெர்டெவில் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸில் இருந்த டெர்டெவிலே ஸ்பைடர்மேன் 3 படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்கன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ இப்போ ஸ்பைடர்மேனோட ஒரிஜினல் நேம், அதாவது ஸ்பைடர்மேன்ங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ நேம், அவரோட ஒரிஜினல் நேம் எப்படி பீட்டர் பார்க்கறோம், அதே மாதிரி டெர்டெவிலோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் முர்டாக்ஸ். ஸோ இந்த மேட் முர்டாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலாக ஒரு லாயர். இவருக்கு வந்து காமிக்கில் கண்ணு தெரியாது. ஸோ இவர் தான் டெர்டெவிலாக மாறுவார். ஸோ இப்போ இவர் வந்து டெர்டெவிலாக இந்த படத்தில் அப்பியர் ஆவாராங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் மேட் முர்டாக்ஸை இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஸ்பைடர்மேனுக்கு லாயராக வரப்போகிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஸோ எதுக்கு ஸ்பைடர்மேனுக்கு லாயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட எண்டில் பார்த்துருப்பீங்க. ஸ்பைடர்மேனுக்கு மேலே நிறைய பழியை வந்து மிஸ்டீரியோ தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்பைடர்மேன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்பைடர்மேனுக்கு இங்கே வாதாடுறதுக்கு, அவர் சார்பாக வாதாடுறதுக்கு ஒரு லாயர் வேணும். ஸோ அந்த லாயர் கேரக்டரில் இவர் இந்த மேட் முர்டாக்ஸ் அப்படிங்கிற இந்த சார்லி காக்ஸ் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஸ்பைடர்மேனுக்கு நிறைய டைம் காமிக்ஸில் டெர்டெவில் ஒரு லாயராக வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது மொதல் அப்டேட். அடுத்து ரெண்டாவது அப்டேட் வந்து வில்லன்ஸோட அப்டேட். ஸோ சினிஸ்டர் 6 அந்த வில்லன்கள் மோஸ்ட்டாக இந்த படத்தோட எண்டில், ஸ்பைடர்மேன் 3யோட படத்தில் இல்லை, பட் படத்தோட எண்டுக்குள்ளே சினிஸ்டர் 6 ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் சினிஸ்டர் 6 மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ மொத்தம் 6 பேர். ஸோ 6 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ, ஆக்டோபஸ், அதே மாதிரி மிஸ்டீரியோ, வல்ச்சர், அதுக்கப்புறம் கிராவன் த ஹண்டர், அப்புறம் சாண்ட்மேன். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேரில் ஆல்ரெடி எலக்ட்ரோ, ஆக்டோபஸ், அதே மாதிரி சாண்ட்மேன், இவங்க 3 பேரும் வரப்போகிறாங்க, இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்கன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டீரியோ, வல்ச்சர் வந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்லேயே வில்லனாக வந்துட்டார். ஸோ அதே மாதிரி மிஸ்டீரியோ வந்து ஃபார் ஃப்ரம் ஹோமில் வில்லனாக வந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 2 பேரும் ஆல்ரெடி MCUக்குள்ளே இருக்காங்க. ஸோ அப்போ இப்போதைக்கு இந்த சினிஸ்டர் 6ல் இல்லாத ஒரே ஒரு வில்லன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராவன் த ஹண்டர் தான். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கிராவன் த ஹண்டர் தான் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் 3 இந்த படத்தோட மெயின் வில்லனாக அவர் தான் அப்பியர் ஆக போகிறான்னு இப்போ ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ இவர் மெயின் வில்லனாக ஸ்பைடர்மேன் 3 படத்தில் மெயின் வில்லனா இவர் தான் அப்பியர் ஆக போறாருன்னு, படத்தோட எண்டில் இவர் மீதி 5 பேரோட சேர்ந்து சினிஸ்டர் 6 ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சினிஸ்டர் 6 ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனால் தனியாக சமாளிக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மேட் முர்டாக்ஸ் வந்து டெர்டெவிலா மாதிரி ஸோ ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம படத்தை பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதோட 2 அப்டேட் முடிஞ்சுது. அடுத்து 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மெக்யூர் அவரோட ஒரு சின்ன அப்டேட். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், டோபி மெக்யூர், ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட், இவங்க 2 பேர், அவங்க 2 பேர்த்தோட வெர்ஷன் ஸ்பைடர்மேன் 2ம் இந்த ஸ்பைடர்மேன் 3ல அப்பியர் ஆக போகிறாங்கன்னு ரொம்ப நாளாகவே ஒரு ரூமராக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பைடர்மேனோட அந்த ஷூட்டிங், இப்போ ஸ்பைடர்மேன் 3 அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அட்லாண்டா அப்படிங்கிற அந்த பிளேஸில் நடக்குது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டு, டோபி மெக்யூரோ இருந்திருக்காங்க, அந்த ஷூட்டிங் செட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ், ஆக்சுவலாக அது கன்ஃபார்ம் செய்யப்படல, பட் ரூமராக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ டோபி மேக்கரை பற்றி என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் இப்போ அட்லாண்டாவில் இல்லை, ஸோ அவர் LA அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளேஸில் அவர் ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸில் லீக் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபி மேக்கர் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் 3 அந்த ஷூட்டிங் செட்டில் கிடையாது, அவர் வேற ஒரு இடத்துல இருக்கார். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம உடனே டோபி மேக்கர் வந்து ஸ்பைடர்மேன் 3ல அப்போ அப்பியர் ஆக போகிறது இல்லையோ அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இதுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டோபி மேக்யூர் வந்து ஸ்பைடர்மேன் 3ல அவரோட பார்ட், அவர் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணணும், அவர் ப்ளே பண்ணுற எல்லா பார்ட்டையும் ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் 3ல அந்த ஷூட்டிங்கில் அவர் ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாகவும், ஸோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவர் அட்லாண்டாவிலேருந்து திருப்பி அவரோட சொந்த பிளேஸுக்கு வந்து கிளம்பிட்டதாகவும் சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இப்போ வரைக்கும் கிளியர் அண்ட் கட்டாக தெரியல. பட் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஆல்ரெடி டோபி மேக்கர் அவரோட பார்ட்டை வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஸ்டூடியோஸே, இப்போ மார்வல் ஸ்டூடியோஸே இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்க. ஸோ இப்போ நிறைய டைம் டோபி மேக்கர் ரொம்ப நாள் அந்த ஷூட்டிங் செட்லேயே இருந்தார்னா நிறைய ஃபோட்டோஸ் லீக் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் டோபி மேக்கர் இந்த படத்தில் இருக்க போறாருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கங்கிறனால கூட அவரோட ஷூட்டிங் பார்ட் முடிச்ச உடனே அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 அப்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து எக்ஸ்ட்ராவா 4வது இது ஒரு அப்டேட் கிடையாது, பட் ஒரு சில ஃபோட்டோஸ், செட் ஃபோட்டோஸ் வந்து ஸ்பைடர்மேன் 3 அந்த ஷூட்டிங்லேருந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதில் ஒரு செட் ஃபோட்டோஸில் வந்து கிறிஸ்மஸோட ஒரு ஷாப்பை பற்றி காமிக்கிறாங்க. ஸோ அதாவது அந்த செட் ஃபோட்டோவில் பிரகாரம் என்ன, அந்த ஃபோட்டோ பிரகாரம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஸ்பைடர்மேன் அந்த 3 மூவி வந்து
ஓரளவுக்கு அந்த கிறிஸ்மஸ் டைமில் நடக்க போகுது மெயினாக அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக தெரியுது. ஸோ அதை தவிர வேறு எந்த விஷயமும் அந்த ஃபோட்டோவில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வீவர்ஸ். இதே மாதிரி அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ஹெல்த் கிரியேஷன் சேனல். டாட்டா.